Hi friends, இது B.I.T SALEM. நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 20 இயர்ஸாக நம்ம எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் சர்வீசிங், செல்ஃபோன் சர்வீசிங், எல்சிடி அண்ட் எல்இடி டிவி சர்வீசிங், சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் அப்படின்ற மாதிரி மல்டிபிள் கோர்சஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்எம்சி சர்வீஸ் ரிலேட்டடான வீடியோஸ் தான் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டது என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா RF4 மைக்ரோஸ்கோப்போடைய அன்பாக்சிங் வீடியோ தான் பார்த்துருந்தோம். ஸோ அதோட கண்டினியூட்டியாக நம்ம இன்னைக்கு ஒரு சால்டிங் ஸ்டேஷனோட அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ சால்டிங் ஸ்டேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பெஸ்ட் சால்டிங் ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேபிசியோட சால்டிங் ஸ்டேஷன் தான். ஸோ ஜேபிசி அயான் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஜேபிசி சால்டிங் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லோ ரேஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா 30+ வருது. பட் அந்தளவு ஹையர் எண்டு நம்ம வாங்கி பண்ண முடியாது இல்லையா? ஸோ அப்படிங்கும்போது ஜேபிசி பிட்டு சப்போர்ட் இருக்கிற சால்டிங் ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎஸ்எஸ் டீமில் T210 அப்படின்ற ஒரு மாடல் லான்ச் ஆயிருக்கு. ஸோ அதோடைய அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ்எஸ் டீமோட சால்டிங் ஸ்டேஷன் T210ஓட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்குள்ளே என்ன மாதிரி டூல்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத முதல்ல அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஒரு மேனுவல் கொடுத்துருக்குறாங்க, C210ஓட மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள 2 பாக்ஸ் இருக்குது. சால்டிங் ஸ்டேஷனுடைய பவர் கேபிள் அண்டு ஹேண்டில் இருக்குது. ஸோ T210ஓட பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸில் எவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். சால்டிங் ஸ்டேஷனோட எர்த்திங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ C210ஓட ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, ஹேண்டில் ஹோல்டரு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிட்டு சேஞ்ச் பண்ணும்போது, அதாவது நம்ம சால்டிங் ஸ்டேஷன் யூஸ் பண்ணும்போது இப்போ நைஃப் பிட்டு போட்டிருப்போம். சப்போஸ் நமக்கு ஷார்ப்பு தேவைப்படுது அப்படின்னா அப்போ அந்த பிட்டு சேஞ்ச் பண்ணும்போது யூஸ் பண்ணுற ரப்பர் மேட் கொடுத்துருக்குறாங்க. பிட் க்ளீன் பண்ணுறதுக்கான அந்த ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்குறாங்க. அண்டு இது கூடயே ஒரு பிட்டு வந்துடுது நமக்கு. இந்த பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா C210 அப்படின்ற பிட்டு. ஸோ இந்த அயனோட உங்களுக்கு ஷார்ப் பிட் வந்திருக்கு. நமக்கு நைஃப் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தனியாக வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். சரி, கம்ப்ளீட்டாக நம்ம அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் 1 by 1 காட்டணும். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாமே உங்களுக்கு டேபிளில் ப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு சால்டிங் ஸ்டேஷனோடைய மேனுவல் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அடுத்து சால்டிங் ஸ்டேஷன், ஒரு எர்த்து கேபிள் அண்டு சால்டரிங் பிட்டு வந்து அயனோட ஒன்று வந்துருச்சு. நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் சால்டிங் ஸ்டேஷனோட ஹேண்டிலு, இது உங்களுக்கு நல்லா பென் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது சிலிக்கான் பேடு. ஸோ எதுக்குன்னா அது பிட் சேஞ்ச் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் ரெஸ்ட்டு. ஸோ ஆட்டோ கட் ஆஃப் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஸ்லீப் சீட் கொடுத்துருக்குறாங்க. அண்டு பவர் கேபிள் இருக்குது. ஸோ இதுதான் கம்ப்ளீட்டாக இதில் இருக்கிறது. ஸோ இப்போ 1 by 1 நம்ம அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் பற்றின விஷயங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒவ்வொன்றா நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். முதல்ல பவர் கேபிள் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓரளவு மினிமம் லென்த்து கொடுத்துருக்காங்க. சரி, பவர் கேபிள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல ஆன் ஆஃப் கண்ட்ரோல் சுவிட்ச் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புஷ் டைப் கொடுத்துருக்குறாங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாக் ஆகிக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணுற பிட்டு. ஸோ இந்த சால்டிங் ஸ்டேஷன் நம்ம ரெஃபர் பண்ணுற காரணமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிட்டு தான். இப்போ நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி வேர்ல்டு பெஸ்ட்டு சால்டிங் ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேபிசியோட சால்டிங் ஸ்டேஷன் தான். அதோட லோ ரேஞ்சே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30,000 சம்திங் வரும். அதோட பிட்டு காஸ்ட் மட்டுமே உங்களுக்கு 2000 சில்லரை வருது. ஸோ இப்போ அந்த அளவுக்கு நம்ம பட்ஜெட் போட்டு நம்ம ஒரு சால்டிங் ஸ்டேஷன் வாங்க முடியலை அப்படின்னாலும் அந்த ஜேபிசி பிட்டு சப்போர்ட் இருக்கிற சால்டிங் ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் லோ ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்ம ஓஎஸ்எஸ் டீமோட T210 அப்படின்ற ஒரு மாடல் கிடைச்சது. ஸோ அதனால தான் உங்களுக்கு இது அன்பாக்சிங் வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ இப்போ இந்த பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேபிசியோட பிட்டு சப்போர்ட் சால்டிங் ஸ்டேஷன். பட் நாம் இங்கே வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓஎஸ்எஸ் டீமோட பிட்டு தான் அந்த மிஷினோட வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஜேபிசி பிட்டு ஒன்று வாங்கி இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜேபிசி பிட்டோட அட்வான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அக்யூரேசி வந்து பார்த்திங்கன்னா அதில் நல்லாவே இருக்கும். ஸோ அதோட அக்யூரேசி வந்து பார்த்திங்கன்னா மற்ற பிட்டில் கண்டிப்பாக கொண்டு வர முடியாது. ஸோ அதனால் நம்ம ஜேபிசி சால்டிங் ஸ்டேஷன் வாங்க முடியலனாலும் அந்த பிட்டு சப்போர்ட் இருக்கிற சால்டிங் ஸ்டேஷன் எது வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா T210 அப்படின்ற மாடல் தான் இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா லோ ரேஞ்சில் இருந்தது. ஸோ அதனால தான் இதோட அன்பாக்சிங் கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நைஃப் பிட்டு. ஸோ இப்போ நம்ம ஐசி ரீபால் பண்ணும்போது அந்த பேடை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த நைஃப் பிட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இது நைஃபு. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன வச்சுருக்காங்கன்னா ஷார்ப் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஷார்ப் பிட்டு.
ஸோ இதிலே வந்து பெண்டுலாம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு இது 2 இருந்துச்சுனாவே கூட போதும். நைஃப் பிட்டு அண்ட் ஷார்ப் பிட் இருந்துச்சுனாவே நமக்கு போதும். சரிங்களா? ஸோ அந்த பிட் எடுத்து நம்ம இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ அந்த நைஃப் பிட் இதில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சிலிக்கான் பேடு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எதுக்குன்னு நான் முன்னாடியே சொன்னேன். அதாவது நம்ம இப்போ அயன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம இந்த நைஃப் பிட்டை எடுத்துகிட்டு நம்ம இப்போ ஷார் போடணும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த பிட்டை நம்ம இதில் வச்சுட்டோம் அப்படின்னாவே ஆட்டோ கட் ஆஃப்க்கு போயிடும். பட் ஆட்டோ கட் ஆஃப் போனாலுமே இதோட டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகுது, சம் டைமிங் எடுத்துக்கும். ஸோ அவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அப்படிங்கும்போது இந்த சிலிக்கான் பேட் எடுத்து நம்ம அந்த பிட்டை கழட்டி பிட்டு சேஞ்ச் பண்ணுறக்காக இது கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாஞ்சு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ நம்ம அயன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அப்போ அந்த அயனில் லைட்டாக கார்பன் ஃபார்ம் ஆகுது. அப்போ அதை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கும்போது இதை வந்து தண்ணியில் நினச்சிக்கிட்டு அந்த பிட்டை லைட்டாக இதில் நீங்கள் சும்மா தேய்ச்சிங்கனாவே போதும், க்ளீன் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரப்பர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பொழுதுனைக்கு நம்ம பிட்டை போட்டு இதில் வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருந்தோம்னா பிட்டு மேலே இருக்கிற எனாமல் போய் லெட்டு ஃபுல்லாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை தண்ணியில் நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் தான் நம்ம பிட்டு க்ளீன் பண்ண போகிறோம். ரொம்ப கார்பன் ஃபார்ம் ஆகிருக்கு, இதில் க்ளீன் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, பவர் கேபிள் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டேஷன் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டெம்பரேச்சர் உங்களுக்கு காட்டுது 300 டிகிரி காட்டுது. ஸோ இப்போ நமக்கு எவ்வளோ அவுட்புட் வேணுங்கிறத நம்ம இந்த கண்ட்ரோல் வழியாக நம்ம செட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம ஹேண்டிலுக்கு போகலாம். இப்போ நம்ம ஹேண்டில் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. பட் அதர் ஸ்டேஷன் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி இப்போ நம்ம ஹேண்டிலை வந்து இதில் வைக்கும்போது அதே மாதிரி ஆட்டோ கட் ஆஃபுக்கும் போயிடுது. சரிங்களா? ஸோ இந்த ஹேண்டிலோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஷார்ப்பாக நமக்கு அந்த சால்டிங் பண்ணுற அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ அந்த மைக்ரோ சால்டிங் சொல்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம ஆண்ட்ராய்ட் போர்டெலாம் சர்வீஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்பேஸ் கம்மியான இடங்களில் கூட நம்ம அழகாக நம்ம இதை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஹேண்டிலோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக பென் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. ஸோ இதோட டிஸ்டன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால ரொம்ப ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிற இடங்களில் கூட இது நம்மளுக்கு போயிட்டு நம்ம சால்டிங் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நாம் இதில் போட்டிருக்கிறது கே பிட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஐசிலாம் க்ளீன் பண்ணும்போது இந்த பிட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ப் பிட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அண்டர் ஜம்பர்லாம் அடிக்கும்போது இப்போ இந்த ஷார்ப் பிட்டு போட்டு நம்ம அடிச்சிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியான இருக்கிற இடங்களில் அந்த அதர் ஸ்பேஸை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம கொஞ்சம் ஹேண்டியாக பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். டெம்பரேச்சர் 350 இருக்குது. இப்போ நம்ம அந்த ஹேண்டில் வந்து இந்த ரெஸ்ட்டில் வச்ச உடனே டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா சடனாக உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஹேண்டில் வந்து நம்ம அதில் ஹோல்டரில் ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்கு இந்த இடத்துல ஒரு சிம்பிளும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டெம்பரேச்சர் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் ஆகி உங்களுக்கு 0 ஸ்டேட்டஸ்க்கு போயிடும். அதே மாதிரி ஹேண்டில் எடுத்தோம் அப்படின்னா சடனாக உங்களுக்கு 350க்கு வந்துடுது. பட் மற்ற சால்டிங் ஸ்டேஷனில் இந்த அளவுக்கு வருமா அப்படின்றது டவுட்டு தான். ஸோ இதில் கொஞ்சம் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஜேபிசி சால்டிங் ஸ்டேஷனை கம்பேர் பண்ணும்போது அந்த லோயர் பட்ஜெட்டுக்கு அதனுடைய ஃபீச்சர்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இந்த சால்டிங் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் அந்த T12Xக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத ஒரு சின்ன வீடியோவாக நம்ம மேக் பண்ணி போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.